தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினாறு 2/2/2025 குரோதி வருடம் மாஷி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. அதிகாலை 12:01 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரம். அதிகாலை 1:51 பின்பு ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகும். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் காலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சங்கடகர சதுர்த்தி திதி, அதாவது ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் அந்த சங்கடங்களை அடியோடு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திதி இந்த சங்கடகர சதுர்த்தி திதி. இந்த மாதிரி சிறப்பு நீங்கள் ஏழையாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன உத்தியோகத்துக்கு போனால் கூட சின்ன சின்ன சங்கடம் இருக்கும். பெரிய பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத சங்கடம் வந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் சங்கடம் இல்லாமல் எந்த மனுஷாலும் வாழ முடியாது அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களிலிருந்து நிவர்த்திகள் கிடைச்சு சந்தோஷம் அப்படிங்கிற விதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளைய சங்கடகர சதுர்த்தி திதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். கடந்த காலங்களில் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க, எவ்வளவு விரதம் வந்திருப்பீங்க, அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் விரதங்களும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் செய்யும் தவறுக்கு தெரிந்தே செய்யும் தர்மம்தான் பரிகாரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வாழ்க்கையில் உயரங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ஈசான்ய லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். அதாவது உங்களுக்கான தனித்தன்மை கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான அதிகாரம் மிகுதியாகக்கூடிய, உங்களுக்கான உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்ததை சொன்னால் ஜோதிடம், சொன்னது நடந்தால் ஆன்மீகம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண்
எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும். அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவில் நிறைய பேர் இருக்கிற காசை வச்சு சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி பண்ணாலும் அதற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கணும் இல்லையா? அந்த கடன் உதவி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் பெண்ணுக்குத்தான் முன்னுரிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும். அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வீண் வம்புகளை வெல்ல முடியும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க கலைமகள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிகுதியாகும். தேவையில்லாத தொந்தரவுகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்டதை கொடுப்பது கடவுள், கெட்டதை தடுப்பதும் கடவுள் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும். பொதுவாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய, வசந்தங்கள் அமையக்கூடிய நல்ல நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத இறைவனும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க எசக்கி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VH.
தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் பதார்த்தமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருகி நின்றாலும் தருகி நின்றாலும் உண்மையோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். அதாவது முன்னுக்கு பின் தெரியாத முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வீரமாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும். விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான சூழல் அதிகரிக்கும். பொதுவாகவே அக்கம் பக்கத்தில் அல்லது அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரக்கனாக இருந்தாலும் கிறுக்கனாக இருந்தாலும் வெறுக்காமல் வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வீரபத்திர சுவாமி வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதல் பெருகக்கூடிய, அன்பு அந்யோன்யம் அதிகமாகக்கூடிய, கட்டில் உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஆதிலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.